இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் குழந்தையிலேருந்து அவர் பார்த்துருக்காரு. நான் அன்றைக்கி எமோஷ்னல் ஆனது காரணம் கூட அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக நான் வளர்ந்தேன். என்கிட்ட ஒரு ஃபோனை போட்டு, அம்மா நீ என்னம்மா ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்க, அது தப்பு, ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தா ரிலீஸ்க்கு முன்னாடியே கியூப்ல நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன். அவ்வளோ உரிமை இருக்குது அவருக்கு. என்கிட்ட திட்டிருக்கலாம். என்ன அதுக்கு என்ன கேஸுக்கு போட்டு கோர்ட்டுக்கு வரவழைச்சேன், நான் அசிங்கப்படுத்தேன். நான் ஏதோ திருடி பாட்டை வந்து வச்சா மாதிரி அது எப்படிங்க வைக்க முடியும்? சினிமாவில் எப்படிங்க ரிலீஸ் பண்ண முடியும்? ஸோ நாங்கள் எந்த தவறும் செய்யலை. என்னோட அட்வொகேட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்டான பதில் எல்லாருக்கும். யாரு கரெக்டு, இது யாருக்கிட்ட நிஜமா ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த கேஸ் மூலமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்னு நான் நம்புறேன். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடலை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் இளையராஜாவின் பெயர் மற்றும் படத்தை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் வனிதா தரப்புக்கு தடை விதித்துள்ளது. வழக்கு விசாரணையின் போது சோனி நிறுவனத்திடமிருந்து பாடலை வாங்கியதாக வனிதா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சோனி நிறுவனத்தையும் வழக்கில் சேர்க்க உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது.